அம்மா இறந்துட்டாங்க. ஆனா, அந்த அம்மா போறதுக்கு முன்னாலே அவங்களோட மனசுல ஏதோ தோணியிருக்கு. இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி அவங்க பொண்ண இன்சிஸ்ட் பண்ணி, அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணி, அந்த விஷயங்கள கர்மா கிளென்ஸ் பண்ணுமா, என்னோட பட்ட அவஸ்தைகள் போதும். இனி மேலோகத்துல போயாவது நான் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆத்மா வந்து நம்மளோட வந்து பேசுச்சு. அப்பதான் தெரிஞ்சுச்சு, பரவால்ல நம்மளால முடிஞ்சத அவங்களுக்கு செஞ்சிருக்கோமே அப்படின்னு. அவங்க வந்து இறந்துட்டோம்னா ம். நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது இல்லையா? வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தானே. ம், ம், திருப்பி ம். வரப்போறதில்ல. ஆனாலும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. அத அந்த கிளென்ஸ் ம். பண்ணிட்டு அவங்க 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 கிளென்ஸ் பண்ணி ஒரு 1 மாசத்துலயே அவங்க ம். போயிட்டாங்க. ஆனா, அவங்க வந்து பார்க்கும்போது அந்த கருட புராணத்தில வர மாரி அத்தன கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. போகும்போது அவங்களுக்கு எல்லா பாதையும், வழியும் திறந்திருக்கும். இப்போ ஒரு நதிய கடக்கணும், ஒரு நதிய கடக்கணும் அப்டின்னா கூட நீங்க இந்த ஜென்மத்தில ஒரு கோதானம் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க அந்த நதிய கடந்து போக முடியும். அதெல்லாம் நீங்க கருட புராணம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.